Realme 3i ஸ்மார்ட் போனை இன்னைக்கு இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த Realme 3i பார்த்தோம் அப்படின்னா Realme 3 யோட ஒரு லோயர் வெர்ஷன் தான். சோ அந்த அளவுக்கு என்ன லோயர் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு சின்ன கோலுமாலும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கு இடையில நடந்திருக்கு. அது என்னன்றதையும் டீடைலா நான் சொல்றேன். சோ இந்த போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதோட பிரைஸ் எவ்வளவு, அந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா, இந்த போன் பத்தி எனக்கு என்ன தோணுது, Realme 3க்கும் 3iக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்க போறோம். அது கூடவே சேர்த்து இந்த ஸ்மார்ட் போனோட ஒரு சின்ன அன்பாக்சிங்கும் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா நமக்கு ரிவ்யூக்குலாம் வரலங்க. சரி வாங்கி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு சேலுக்கு வரல, வர்றதுக்கும் லேட் ஆகும். சோ நம்மளோட வியூவர்ஸ் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட் சந்தீப் அப்படின்றவர் தான். இவர் டெக் இன் கன்னடா அப்படின்ற ஒரு சேனல் வச்சிருக்காரு. சோ அந்த சேனலை செக் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு கன்னடம் தெரிஞ்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்காக அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். Realme 3i இந்த ஸ்மார்ட் போன் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி Realme 3 யோட ஒரு சின்ன லோயர் வெர்ஷன். அப்படி என்ன லோயர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில டிஃபரன்ஸ் மட்டும் தான். ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க. Realme 3 பார்த்தோம் அப்படின்னா 9000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ இந்த 3i பாத்தீங்க அப்படின்னா 8000 ரூபாய்க்கு வந்து விலை ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்படி என்ன லோயர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த பேக்ல இருக்க டிசைனை மாத்திருக்காங்க. டைமண்ட் கட் டிசைன் கொடுத்திருக்காங்க. மித்த எந்த சேஞ்சுமே கிடையாது Realme 3க்கும் 3iக்கும். சோ ஒரே ஸ்மார்ட் போனை ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி ப்ராசஸரை மட்டும் கொஞ்சம் லோயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கு பதிலா Realme 3ஐயே டைரக்டா ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி லான்ச் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னும் அதிகமா சேல் ஆயிருக்குமோ அப்படின்னு தோணுது. பொதுவா இந்த ஒபினியன்லாம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல தான் சொல்லுவேன். ஆனா இந்த ஸ்மார்ட் போனை பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கே வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது புதுசா கொண்டு வருவாங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. கேமரா, டிஸ்பிளே, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு. சோ ஒரே ஒரு ப்ராசஸரை மட்டும் மாத்திட்டு 1000 ரூபாய் கம்மி பண்ணது எனக்கு அக்செப்டபிளா தெரியல. சோ இந்த ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத சொல்றேன். எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த 8000 ரூபாய்க்கு வந்து இந்த போன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா போன் மாதிரி தான். சோ முன் பக்கத்துல Realme 3i அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல், இந்த போனுக்கான ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் Realme 3i போன் கொடுத்திருக்காங்க. இதான் இந்த போன். சோ அதுக்கடியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் வால் சார்ஜிங் அடாப்டர், ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்திருக்காங்க. வேற எதுவுமே பாக்ஸ்க்குள்ள இல்ல. சோ ஒரு நார்மலான அன்பாக்சிங்னா எதுவும் புதுசா பாக்ஸ்க்குள்ள இல்ல. இப்போ இந்த போன் பத்தி பார்த்தோம்னா இந்த போனோட முன்னாடி 6.2 இன்ச்ல இருக்க ஒரு HD+ டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு ஓரளவு ஃபுல் வியூ மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில எல்லாரும் இந்த டிசைன் தான ட்ரை பண்றாங்க. இதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டியூர் டிராப் நாட்ச் கொடுத்திருக்காங்க, அல்லது வாட்டர் டிராப் நாட்ச் எது வேணா சொல்லிக்கலாம். இந்த வாட்டர் டிராப் நாட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 மெகா பிக்சல் f2.0 அப்பச்சர் சைஸ்ல இருக்க ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ Realme 3ல இருக்க அதே செல்ஃபி கேமரா, அதே டிஸ்ப்ளே தான். சோ பின் பக்கத்துல பார்த்தோம்னா டிசைன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. Realme 3ல பார்த்தோம்னா ஒரு நார்மலான கிரேடியன்ட் பேக் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த Realme 3iல பார்த்தோம்னா Realme C2 மாதிரியே டைமண்ட் கட் டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. சோ இதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா டூயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் f1.8 அப்பச்சர் சைஸ்ல ஒரு பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் செகண்டரி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுவும் Realme 3ல இருக்க அதே பேக் கேமராஸ் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. அது கீழ பார்த்தோம்னா அதே மாடல்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஓரளவு ஃபாஸ்டா வொர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இதுல கொடுத்திருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தோம்னா Realme 3ல MediaTek Helio P70 யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க MediaTek Helio P60 யூஸ் பண்ணிருக்காங்க Realme 3iல. சோ இந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் Realme 3க்கும் 3iக்கும் இருக்க ஒரே டிஃபரன்ஸ். பெருசா வேற எந்த சேஞ்சும் கிடையாது. சோ இந்த ப்ராசஸர் ரன் ஆகிற இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ColorOS 6 மேல Android 9.0 Pie கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான். அதுக்கு மேல இருக்க மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வேரியன்ட்ல வந்து சேல் பண்றாங்க. 3GB RAM 32GB இன்டர்னல் பார்த்தோம்னா 8000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் பார்த்தோம்னா 10000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதுக்கு அப்புறம் இந்த போன்ல வந்திருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 4230 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதுவும் Realme 3ல இருக்க அதே பேட்டரி தான். சோ இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் Realme 3க்கும் 3iக்கும் அப்படி என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது. சோ ப்ராசஸரை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. அது கூடவே இந்த டைமண்ட் கட் டிசைன், மித்த எந்த சேஞ்சுமே இந்த ரெண்டு போனுக்குமே கிடையாது. சோ என்னோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே போனை 2 தடவை லான்ச் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கு பதிலா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி Realme 3ஐயே ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஓரளவு இன்னுமே நல்லா சேல் ஆயிருந்திருக்கும். இல்ல Realme 3ஐயே பிரைஸ் கட் பண்ணி இந்த மாதிரி புது டிசைன்ல லான்ச் பண்றோம் அப்படின்னு பண்ணியிருந்தா கூட நல்லா சேல் ஆயிருந்திருக்கும். சோ இவங்க பொழுது போக மொபைல் லான்ச் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே தோண வைக்குது. இதான் என்னோட ஓப்பனான ஒப்பீனியன். சோ இந்த போன் பத்தி இந்த 8000 ரூபாய்க்கு இந்த போனை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த 8000 ரூபாய்க்கு பேச இப்போதைக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இது ஓரளவு நல்ல ஆப்ஷன் தான். இல்ல 8000 ரூபாய் தான் என்னோட பட்ஜெட், அதை தாண்டவே முடியாது, வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது.
கிடையாது. ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு மட்டும் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். யூசேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் யூஸ் பண்ணாதான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஃபோனை நான் காசு கொடுத்து வாங்கி ரிவ்யூ பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். மறக்காம இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் போடுங்க. 10,000 லைக் இந்த வீடியோக்கு வந்துச்சு அப்படின்னா Realme 3i ஸ்மார்ட் போனை நான் காசு போட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவா உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் Realme 3i ஸ்மார்ட் போன் வாங்க போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Realme 3க்கும் 3iக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத அவர் பார்த்துட்டு வாங்கணுமா வேணாமா அப்படின்றத அதுக்கு எடுத்து முடிவு எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.